ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னுடைய வார்த்தையின்படியே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலையிலே அநேகருக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக, சுகமளிக்கிற வரங்களுக்காக, கரங்களுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தழும்புகளாலே குணமடைய செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நடத்துகிறே. அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரட்டும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிற உறங்க. இதை சிறுவை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கத்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கத்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் கத்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவரை இப்படி என்னை நேசிக்கிற, காக்கிற, பராமரிக்கிற, பாதுகாக்கிற, எங்களை அரவணைக்கிற, உதவி செய்கிற இரக்கமுள்ள தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்து. எல்ரோயி என்னை காண்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டில் இருக்கிறவங்களை பாருங்க, வியாதியில் இருக்கிறவங்களை பாருங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்களை பாருங்க, வாதையில் இருக்கிறவங்களை பாருங்க, வழியில் இருக்கிறவங்களை பாருங்கப்பா, நோயில் இருக்கிறவங்களை பாருங்க, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களை பாருங்க. யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிறவரை உடைய தழும்புகளாலே நாங்கள் சுகம் அடைந்தோம், சுகம் அடைகிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எபினேசர் அப்பா, எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறவர். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போகட்டும். பிசாசு இயேசுவின் இரத்தத்தினாலே அக்கினினாலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிசாசு எதிர்த்து அவனுங்களை விட்டு விலகி ஓடி போவனை சொல்லப்படுகிற இயேசுவின் ரத்தம் பாய்ந்து விடட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் பாய்ந்து விடட்டும். ஒரு அக்னியை மேல போட்டு எரிக்கட்டும், பாதாளத்துக்கு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுப்பாட்டுக்குள் வரட்டும். எல்லாம் சேர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே தெறித்து விடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில தீர்க்கதரிசன வார்த்தைகள், வாக்குத்தத்த வாசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகு நாம இன்றைய செய்திக்குள்ளே கடந்து போவோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதிசீக்கிரத்தில் நீங்கும் உனக்கு இந்த லேசான உபத்திரவம். உன்னை நான் பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பிரியமானவர்களே, இவையெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும். நேற்றைய தினத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்லி நிறுத்தினேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அநேகர் இருந்தார்கள். அதுல 4 பெரியவர்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. எல்டர்ஸ். அதனாலதான் இந்த கிறிஸ்மஸ் 24 நான் பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். அவர்களுக்கு தான் இந்த 24 அல்லது 25ஆம் ஆண்டின் நல்ல நாட்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நீடிய வாழ்வு கிடைக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தரோட காரியத்தை வெளிப்படுத்தினால்னா அது அவர் காரணம் இல்லாமல் வெளிப்படுத்த மாட்டார். இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு புதிய புதையலை என் கண்கள் காணும்படி செய்தார். அதனால தான் அந்த பெரியவங்க, நீங்க அன்னாளுக்கு வயது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 84 வயது.
அவங்க நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஆசேரின் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாணத்தில் விவாகம் பண்ணது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள். வெறும் 7 years வாழ்ந்த அதிக வயது சென்றவள். 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. கணவன் மரித்து போனா. இப்ப அதிக வயது சென்றவள். இப்ப ஏறக்குறைய 84 வயது. கவனிங்க, இந்த காலத்துல எத்தனையோ கணவனால் கைவிடப்பட்ட தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரு ஆதரவு? யோசிச்சு பாருங்க. அவங்க தனிமையில விடப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல நான் சொல்ல போறேன். அப்பா இறந்த பிறகு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அம்மா சொல்லி கொண்டிருந்த காரியம் என்னன்னா, அப்பா அங்க பரலோகத்துல தனியாலாம் இருக்க மாட்டாருப்பா. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படும். அவர் தனியா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஆண்டவரிடத்துல கேட்டு என்னை கூப்பிட்டு பாரு. அதே மாதிரிதான் சில சந்தர்ப்பங்களில அவர்களுக்கு விபத்துகள், வியாதிகள் எல்லாம் ஏற்பட்டது. அந்த விபத்துகள், வியாதிகள் ஏற்படுகிற பொழுது அவங்க அதான் சொல்லுவாங்க. இல்ல அப்பா என்னை விட்டு அங்க இருக்கவே மாட்டாரு. தனியா இருக்க மாட்டார். அவருக்கு பரலோகத்துல கூட அவர் தனியா இருக்க மாட்டாரு. என்னை சீக்கிரம் கூப்பிட்டு பாரு, என்னை சீக்கிரம் கூப்பிட்டு பாரு என்று சொல்லும் பொழுது எனக்கு வேதனையாகவும் இருந்தது. அதே சமயத்துல அவங்க கணவன் இல்லாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவங்க வெறுத்தாங்க. அவங்க அதை விரும்பல. என்னதான் பிள்ளைகள் இருந்தாலும், மருமக்கள் இருந்தாலும், பேரப்பிள்ளைகள் இருந்தாலும், மருமகன் இருந்தாலும், யார் இருந்தாலும் கணவனுக்கு ஈடாக யாரும் அங்க வர முடியாது என்பதுதான் அதனாலதான் அவங்க கடைசி ஒரு 2 வருஷத்திலேயே அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் நாம பார்க்கிறோம். இவங்க 7 வருஷத்துல விதவையானவங்க 84 வயசு வரைக்கும் அவங்க இங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு இருந்ததா, பிள்ளைகள் இருந்தாங்களா, பேரப்பிள்ளைகள் இருந்தாங்களா, அவங்கள கவனிக்க யார் இருந்தா, அவருக்கு உணவு கொடுக்க யார் இருந்தா, அவங்க படுக்க இடம் இருந்ததா, அவங்க வசதியா வாழ்ந்தாங்களா என்பதெல்லாம் தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு கைம்பெண் நிச்சயமாக என்னதான் இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வசதி இருக்காது, அவங்க வாழ்க்கையில அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனாலதான் அவங்க தெரிந்து கொண்ட இடம், பெருமாறையா அவங்க இருந்த இடம் தேவாலயம். அதை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்கு போக்கிடம் வேற எங்கும் இல்லை. ஆலயத்தை விட்டா வேற இடம் இல்லை. அதனாலதான் சில நேரங்களில நம்ம வயதானவங்க என்ன ஆலயத்துல கொண்டு போய் எப்படியாவது விட்டுருங்க. சண்டேஸ்ல பிள்ளைகிட்ட கெஞ்சுவாங்க. நான் லாஸ்ட் வீக் எல்டர் சண்டேஸ் நான் கொண்டாடும் பொழுது அவங்க சொன்னாங்க, என் 2 பிள்ளைகளும் நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைங்க தான். அவங்க சண்டேவும் வருமானம் வருதுன்னு வேலைக்கு போயிடுறாங்க. பேர பிள்ளைகளை கையில கூட்டிட்டு போறாங்க. என்னால கோயிலுக்கு வரவே முடியல. இன்னைக்கு எல்டர் சண்டேன்றதுனால அவங்கள தான் லீவ் போட வச்சு நான் ஆட்டோல கிளம்பி வந்தேன். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் ஆலயத்திற்கு போக முடியாமல் பிள்ளைகள் இருந்தும், அம்மா நீங்க எதுக்கு போறீங்க, வேண்டாம், நீங்க எதுக்கு, நாங்க வேலைக்கு போறோம், நீங்க வீட்டுல இருங்க என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. அவங்களால ஃப்ரீயா சுயாதீனமா திங்க் பண்ண முடியல, நடங்க முடியல, அவங்களால போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அநேகர் வயோதிகள் இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பில முதல் டார்கெட் அவர் போய் யாருக்கு குட் நியூஸ் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு குட் நியூஸ் சொல்லணும். அதுல வயதானவர்களுக்கு பெரும்பாரியா பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்தோம்னா 3/4 பாகம் வயதானவர்களுக்கு தான் இருக்கிறது. இங்க சிமியோன் கூட பாருங்க. சிமியோன் எங்க இருந்தா? எருசலேமில் இருந்தான். அதுவும் சொல்லப்படுதுல. இங்க பாருங்க, அவன் ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு அவன் பிள்ளையை நியாயப்பிரமாணம் முடிவு செய்வதற்கு இப்போ அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சோகத்தை நான் பார்க்கிறேன் பாருங்களேன். ஆச்சரியப்பட்டு 29ஆம் வசனம் வாசிங்க பாருங்களேன். அப்பொழுது உமது வார்த்தையின்படி அடியேனை இப்போது
சமாதானத்தோடே போக விடுகிறீர் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அவருக்கு வீட்டுல சமாதானம் இல்லை. நான் புரிஞ்சு கொண்ட விதம். இப்ப இயேசு கிறிஸ்து குழந்தையா பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறணும், மெசையா வரணும், இந்த பிறப்பை பார்க்கணும் அப்படின்னு ஆவலா காத்திருந்தவருக்கு வீட்டில சமாதானம் இல்லை. அந்த பிள்ளையை பார்த்த உடனே சொல்றாரு, இப்பொழுது சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர், பரலோகத்திற்கு அனுப்புகிறீர். அப்போ எத்தனை பெற்றோர்கள் அப்படி. எலிசபெத் சொல்றாங்க, அந்த வயதுல அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப வேதனைக்குள்ளாக்கினது. பூமியிலே எனக்குண்டான நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாளிலே எனக்கு கடாட்சியம் வைத்தார். பூமியிலே உண்டான நிந்தை, எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? 24 நாட்களிலே அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. வயசானவங்களுக்கு பாருங்க, நிந்தை. ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பொறுக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல இல்ல. இவங்க கடைசி வரைக்கும், இவன் ஒரு ஆசாரியன், இவன் ஊழியக்காரன், இவன் ஆண்டவரை நேசிக்கிறவன், இவன் ஆலயத்துல பணி செய்கிறவன், இவங்க ஒய்ஃப் ஆசாரிய குடும்பத்துல வருகிறவ, இவளுக்கே குடும்பம் இல்லைன்னு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க வயது சென்ற வரைக்கும் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அவ்வளவு அவமானம் இல்லை. எனக்கு எத்தனை பெற்றோர்கள் இப்படி ஒரு நிந்தைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள். நிந்தை நீங்கும்படியாக இந்த நாளிலே என் மேல் கடாட்சம் வைத்தார். என்ன நிந்தை? என்ன நிந்தைங்க? வீட்டுல பிள்ளைகள் ஒழுங்கு இல்லை, வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, வீட்டுல பிள்ளைகள் பிரிந்து வாழ்றாங்க, வீட்டுல கடன் இருக்குது, வீட்டுல ஹஸ்பண்ட் சரியில்லை, வீட்டுல குடி, வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பூமியில நிந்தை, நிந்தை ஜனங்களுக்குள்ளே, அவங்க ஜனங்களுக்குள்ளே இருந்த நிந்தையை அப்படின்னு அந்தம்மா சொல்றாங்க எலிசபெத். சிமியோன் சொல்றாரு, ஐயா இது போதும், உங்களை பார்த்துட்டேன், இனி நான் செத்தா பரவாயில்ல, இனி பிரச்சனையில நான் சாகுறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணாம் ஐயா, அந்த குடும்ப வாழ்க்கை வேணாம், அந்த குடும்ப சூழல் எனக்கு வேணாம். நான் புரிந்து கொள்கிறது அதுதான். எனக்கு எத்தனை தகப்பன் அப்படி பேசுறீங்க? எத்தனை தகப்பன்ல அந்த லெவலுக்கு வந்துட்டோம். கடைசி ஐயா என்னையா குடும்பம், என்னையா பிள்ளைகள், என்னையா பிள்ளைகள் பெற்று அவங்க பிள்ளைகள் பார்த்து அவங்க குடும்பத்தை பார்த்து நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குடும்பம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அன்னால் கூட விதவை விதவை இடம் போக்கிடம் இல்லை, ஆலயத்திலேயே இருந்தாங்க. பாவம் அனாதியா, நான் சொல்லுவேன் அனாதியாய் ஆலயத்துலதான் அந்த பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தாங்களோ என்னமோ தெரியல, அப்படி வாழ்ந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் அவங்க பிள்ளைகள் அவங்கள அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் அவளை ஒதுக்கி வைத்துட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க பிள்ளைகள் அவள் கூட இல்லை, பிள்ளைகள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கும்னா உடனே அந்த குழந்தைங்க என்ன செய்ய தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி, ஃபுட்பால் நடக்கும். ஃபுட்பால் என்ன ஃபுட்பால் தெரியுமா? அப்பா அம்மா தான் பந்து, அண்ணன் அவன் ஒரு கால் எட்டி உதைப்பான், அவன் எத்தி உதைக்கிறப்போ அது சின்ன பையன் வீட்டில் போய் விழும், அல்லது சின்ன மகள் இடத்துல விழும். மகள் கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பாங்க, அல்லது மகன் கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பாங்க. அவங்க அந்த பந்தை எட்டி உதைச்சாங்கன்னா அடுத்த ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உதைச்சாங்கன்னா இன்னொரு அண்ணங்கிட்ட திரும்பி வருவாங்க. இப்படியே உதைச்சி உதைச்சி விளையாடுகிற விளையாட்டு பந்து போல இன்றைக்கு பெற்றோர்களின் நிலைமை. 2வது, அவங்க இடத்துல நல்ல சரீர பலன் இருந்தா, நல்ல பென்ஷன் இருந்தா, அவங்ககிட்ட சொத்து இருந்ததுன்னா அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுல ஒரு போட்டி நடக்கும். எங்க அம்மாவை என்கிட்ட அனுப்புங்க. ஏன்? சொத்து. அவங்க அம்மாவை நான் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிறேன், எங்க அப்பாவை நான் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிறேன். காரணம் என்ன? அவர் பென்ஷன். ஆண்டவரே நான் அவங்கள வச்சு பார்த்துக்கிறேன், இன்னொரு பாப்பா நான் வச்சு பார்த்துக்கிறேன், பேர பசங்க நான் வச்சு பார்த்துக்கிறேன். காரணம் என்ன? அவங்க போட்டு இருக்கிற ஜுவல்ஸ். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு பெற்றோர்களாக அபேண்டனா
கைவிடப்பட்ட நிலையில அநேகர் 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் கையில் எடுக்கிற வசனம் என்னன்னா, அதான் நேற்று நான் நிறுத்தினேன். என்ன வசனம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். அப்போது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார், இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எனப்படுவாள் என்றாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுகிற விஷயம்னா, பைபிளே என்டாஸ் பண்ணுது. என்ன சொல்லுது? இனி கவனிங்க நல்லா. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனையோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். விட்டுணுமா? யார் சொல்றது அது? சரி, இப்போ அதே இயேசு கிறிஸ்து அதை என்டாஸ் பண்றார் பாருங்க. ஒரு மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு பிரச்சனையோட கூட பரிசேயர் வராங்க. வந்து அவரை சோதிக்க வேண்டும் என்று, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? எபேசியர் திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அதுல கூட எங்க இருக்கிறது பாருங்க, 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 5. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. தான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்றார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவை பற்றியும் என்ன பண்றாரு, சபையை பற்றி சொல்றாரு. அப்போ உங்களுடைய புரிதல் என்ன? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், அதாவது இப்போ பெற்றோரா இருக்கிறவங்க கூட அவங்க பெற்றோரை விட்டதுக்கு காரணத்தை சொல்லுவாங்கன்னா, என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, தகப்பனையும் தாயை விட்டு வந்துரு, மனைவியோட இசைந்துரு. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இத நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இது தவறான எக்ஸ்கியூஸாக புரிந்து கொள்கிறேன். இத வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? ஆதியாகமத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. யார் சொன்னதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆதாம் பேசி கொண்டிருக்கிறான். ஆதாம் இடத்துல இருந்து ஏவாளை உருவாக்குறாரு. உருவாக்கின பிறகு 23ஆம் வசனத்தை ரொம்ப தெளிவா ஆரம்பிக்குது. அப்போது ஆதாம், இவள் எலும்பில் எலும்புமானவள் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாய் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறான். யாருக்கு? பின்வரும் சந்ததிக்கு கொடுக்கிறான். நான் இதை வச்சு ஆர்கியூ பண்ணுவேன். இது கர்த்தர் பேசின வார்த்தை அல்ல, இது ஆதாம் பேசின வார்த்தை. முதல் குறிப்பு. ரெண்டாவது, ஆதாமுக்கு அப்பா அம்மா பயாலஜிக்கலா இல்ல, அதனால அவருக்கும் அது சொல்லப்பட்டது அல்ல. கர்த்தர் அவருக்கு சொன்னது அல்ல. கர்த்தர் எப்படி அவருக்கு சொல்லுவார், உங்க அப்பாவும் உங்க அம்மாவை விட்டு நீ மனைவியோடு சேர்ந்திருப்பா? ஏன்னா அவங்க அப்பாவே அம்மாவே இல்லையே, அவருக்கு அப்பா அம்மா எல்லாமே கர்த்தர் தானே. அப்போ கர்த்தரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
இது ஆதாம் ஏவாள் வரப்போகிற சந்ததிக்கு, அவனுடைய மகனுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, இப்ப நமக்கு ஆவியானவர் அவன் வழியாக சொல்லப்பட்ட சங்கதிகள் ஆனான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? எக்ஸோடஸ் பாருங்க, யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் பாருங்க. 20ஆம் அதிகாரத்தில ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த கட்டளை உங்களுக்கு தெரியும். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகள் ஆவன. 20ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 1ல தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே வருது. இச்சையாதிருப்பாயாக எல்லாம் சொல்லிட்டு பாருங்க, நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம், கர்த்தர் ஓய்வு நாள் உன் தேவனாய கர்த்தர் உன் தேசத்தில் உன் நாட்கள் இப்ப 12ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆதாம் சொன்னது பெருசா அல்லது கர்த்தரே பேசின வார்த்தை பெருசா? கர்த்தர் சொல்றார், உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் இந்த எந்த இடத்துலையும் அவர் 10 கற்பனைகளில அல்லது அவருடைய பிரமாணங்களில அவருடைய கட்டளைகளில எங்கேயும் உன் தாயை விட்டுட்டு மனைவியோட இசைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்க சொன்னதானே அப்படின்னு என்டாஸ் பண்றாரு. நீங்க அதை கூட நீங்க விளக்கி பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல மாம்சமா இருக்கிறது அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? யார் சொன்னது? ஆதாம் சொன்னதை நீங்க வாசிக்கலையா? இப்படி இருக்கிறபடினால் இருவராய் இராமல் ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. அவர் வேற கான்டெக்ட்ல போறார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்காதீங்க, அது கான்டெக்ட். ஆனா இங்க தகப்பனையும் தாயும் விட்டு அதை அவர் அதை விட்டுறாரு. அவர் அதை சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா கடைசியில சாகும்பொழுது கூட தன் தாயை விட்டு கொடுக்காம, தாம் சகோதரிடத்துல பார்த்து கொள்ள கூட சொல்லாம தன்னுடைய நண்பன் இடத்துல சொல்லுகிறார்ப்பா, என்னுடைய ஜீவிய காலம் முடிகிற, அதாவது ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒரு வாலிப வயது 30 38 40 வயது வரைக்கும் தன் தாயை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 6.5 years என் மகனை, என் அம்மாவை நீ பார்த்துக்கோப்பா, நீ மகனா இரு என்று சொல்லி யோவான் இடத்துல விடுவாரா? நான் இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு ஆதாம் சொன்னது முக்கியமா இல்ல இந்த கர்த்தர் பேசின வார்த்தை உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன கட்டளை முக்கியமா? இயேசு கிறிஸ்து கான்டெக்ட் என்ன? 2 பேரும் பிரியாதிருங்க, 2 பேரும் சேர்ந்துருங்க, ஆகியால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இன்னைக்கு அநேக பெற்றோர்களே பிரிக்கிறாங்க, அதனால அவங்களையும் நான் குறை சொல்வேன். இன்னைக்கு அநேகர் உடன் பிறந்தவர்கள் பிரிக்கிறாங்க, அவங்களையும் குறை சொல்வேன். ஆனா கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இன்றைக்கு கான்டெக்ட் என்னன்னா, இன்னைக்கு வயதானவர்கள நடுத்தரல விட்டு போகிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க மனம் திரும்பணும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல தயவு செய்து 25க்குள்ள எங்கெங்க உங்க அப்பா அம்மாவை விட்டு வச்சிருக்கிறீங்களோ, யார் யார் வீட்டுல ஹோம்ல விட்டு வச்சிருக்கீங்களோ நேரா போங்க, ஒப்புருவாங்க. இது சாபம். இன்னாரை செய்தாரே ஒருத்தர், அவர் நான நன்மையும் செய்து விடல். இல்ல முற்பகல் நீங்க என்ன செய்றீங்களோ பிற்பகல் தாமே வந்து எதும். என்ன விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். என்ன விதைக்கிற அதை அறுப்பாய். மன்னிச்சிடுங்க. அவங்க என்ன செய்திருந்தாலும் அல்லது நீங்க போய் அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க, உங்க வீட்டுல வச்சு பார்த்துக்குங்க. அது இப்படி செய்யலன்னா உங்க பிள்ளைகள் உங்களை துரத்திடுவான். நான் ரொம்ப கிளியரா பேசுறேன். உன் மக உங்களை துரத்துவா. எப்படி உங்க அப்பா அம்மா துரத்தப்படுகிறாங்களோ விரட்டப்படுகிறாங்களோ
அலக்கழிக்கப்படுகிறாங்களோ, சாப்பாடுக்காக அலைந்து திரிகிறாங்களோ, உடைக்காக அலைந்து திரிகிறாங்களோ, உணவுக்காக அடையலாங்களோ, ஆலயத்திற்கு போக முடியாம அலைகிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் அலைவீர்கள். ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பில நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு வாலிப பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நைஸ். ஒரு வாலிபனை அல்லது யோசேப்பு ஒரு மிடில் ஏஜ் பீப்புள், ஒரு மிடில் ஏஜ், ஒரு 20-25 இயர்ஸ் ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டார். நைஸ், வெரி குட். ஆனா மெய்ப்பர்கள் என்ன என்ன அவங்க என்ன வயதானவர்கள் என்று தெரியாது, பட் ஏழை மக்கள் தெரிந்து கொண்டார். எஸ், வெரி குட். வைஸ் பீப்புள், நல்ல ஞானவானை தெரிந்து கொண்டார். எஸ், வெரி குட், நைஸ். ஆனா 4, எனக்கு தெரிஞ்சு 4, அதுக்கு மேல எவ்வளவுன்னு தெரியல, 4 பெரியவங்க எல்லாம் கைவிடப்பட்டவங்க, ஒண்ணுமே முடியாது. இப்போ சகரியா சொல்றாரு, இது எப்படி ஆகும்? இல்ல அது மரியாள் சொன்னதுல, இது எதனால் அறிவேன்? யார்? சகரியா சொல்ற, இது எதனால் அறிவேன்? அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கார், ஆனா அவங்கள விசுவாசம் இல்லை. குழந்தை வேணும்னு நினைக்கிறாரு, ஆனாலும் பைபிள் வசனம் சொல்லுகிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனாலும் மனசுல ஆழமான ஒரு சந்தேகம், என்ன கிடைக்காது கிடைக்காது, அவ்வளவுதான், நான் இனிமே குழந்தை பிறக்காமே இறந்து போவேன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். இந்த டெக்ஸ்ட தயவு செய்து உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒரு பெற்றோர் கூட நிர்கதியா தெருவில் நிற்கக்கூடாது. நான் நிறைய பார்த்துருக்கிறேன், இந்த தெருவில் பெற்றோர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பாங்க. தாய் அப்படியே கண்ணீரோடு பிச்சை எடுத்துருப்பாங்க. அவங்கள போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் பையன் என்னை அடிச்சு விரட்டிட்டான், என் மருமக என்னை அடிச்சு விரட்டிட்டான், என் மருமக அடிச்சு விரட்டிட்டான். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். பெற்றோர்களாகி நீங்க தான். நாளைக்கு உங்களுக்கு இந்த அட்வைஸ் சொல்ல போறேன். நீங்க ஒழுங்கா உங்க பிள்ளைகளை வளர்த்திருந்தா, ஒழுங்கா உங்க மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒழுங்கா உங்க குடும்பத்தை கட்டி இருந்தா, ஒழுங்கா சொத்துக்களை உங்க மேல வைத்திருந்தா, ஒழுங்கா உங்க பென்ஷனை உங்களுக்குள்ளே வைத்திருந்தா, ஒழுங்கா உங்களுடைய மதிப்பை நீங்க காத்து கொண்டிருந்தா, இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. நாளைக்கு அதை நான் உங்களுக்கு அட்வைஸா சொல்ல போகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்றேன். தயவு செய்து பயப்படாதீங்க. என்னை கைவிட்டுட்டாங்க என் பிள்ளைங்க, கவலைப்படாதீங்க, ஓடி வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்கள இப்பயே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. உங்க பிள்ளைகள் அவங்கள கைவிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை கைவிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளை அவங்கள கைவிடுவாங்க, அவங்க நடுத்தருவில் நிற்பாங்க. ஏதோ காலையில சபிக்கிறேன் என்று நினைக்காதீங்க, வார்ன் பண்றேன். என்னைக்குமே உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனமும் வாக்குதத்த வசனமும் உங்களை அப்படியே ப்ளீஸ் பண்ற மாதிரி அல்லது உங்களுக்கு குஷிப்படுத்துற மாதிரி எல்லாம் வசனங்கள் வராது. பெற்றோர்களை எப்பொழுது நீங்க அந்நியனா நினைக்கிறீங்களோ, பெற்றோரை எப்பொழுது நீங்க அடிமைப்படுத்த நினைக்கிறீங்களோ, பெற்றோர்களை எப்பொழுது நீங்க ஹாஸ்டல்ல விடணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பொழுது விடுதலை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பெற்றோர்களுக்கு கவனிக்காம, உணவு கொடுக்காம, சரியான அவங்களுக்கு வசதி செய்து கொடுக்காம, நேரத்திற்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாம அவங்கள அலக்களிக்க நினைக்கிறீங்களோ, சாபம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். அது உனக்கு நேரிடும். நீ என்ன செய்தாயோ அது உனக்கு திரும்ப உனக்கு வரும். ஓடு தம்பி, ஓடு. ஐயா ஓடுங்க, அம்மா ஓடுங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள உங்க வீட்டுக்குள்ள அம்மா அப்பா சேரணும். அவங்க நடு ரோட்ல நிற்கிறதும் கண்ணீர் சிந்துகிறதும் உங்களுக்கு பேர் ஆபத்தை உண்டு பண்ணும், சாபத்தை உண்டு பண்ணும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, பெரியவர்களை குறித்து மக்கு ஒரு வைராக்கியம். உங்க அம்மா அழுத பொழுது நீரும் அழுது சொன்னீர், தாயே எனக்காக அழ வேண்டாம், நீ உன் பிள்ளைகளுக்காக அழு. அம்மா கதறி அழுத பொழுது உன் உள்ளம் கரைகிறது ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே, இப்பொழுதும் கூட எங்கள் பெற்றோருக்காக நாங்கள் கலங்கி நிற்கிறோம். இந்த பெற்றோர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மலர்ச்சியும் பெரிய ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு கூட வியாதியின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, பிசாசின் போராட்டங்கள் மத்தியிலே ஒன்று செய்ய வந்தா பல வழிகளிலே சறுக்குகிறது. என் தேவன் அந்த சறுக்குகிறதுல எல்லாம் நிறுத்தி பிசாசானனை சபித்து அந்த பிசாசி பாதாளத்துக்கு அனுப்பாண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேரு, நல்ல நல்ல குடும்ப வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, பணம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் அடையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிசாசு கவனிக்க விடாது இருக்கிற பிசாசு, ஏன் சொந்த தங்கச்சியை கவனிக்க விடாது இருக்கிற பிசாசு, சொந்த தகப்பனை தாயை கவனிக்க விடாது இருக்கிற பிசாசு, சொந்த சொந்த மகனையை கவனிக்க விடாது இருக்கிற பிசாசு, சொந்த தகப்பனை கவனிக்க விடாது இருந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து நிர்மூலமாக்குவீராக. சமாதானத்தை கொடுப்பீராக. ஒக்கிலவத்தையும் தாங்கி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இது முக்கியமான செய்தி. இந்த கடைசி காலங்களிலே இது அவசியமான செய்தியும் கூட. தயவுசெய்து உலகமெங்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பெற்றோரு கூட நிர்கதியாய் நடு ரோட்டில் நிற்கக்கூடாது. நான் உங்ககிட்ட அதை கடமை கொடுத்துருக்கிறேன், இந்த விதையை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், நீங்கள் இன்னும் விதைக்கணும். அந்த ஒரு பெற்றோர் கண்ணில் தண்ணி வந்தால் கூட அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். அதனால் தயவு செய்து இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.